ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னத்தையே படிக்க போகிறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு கோ வித் த ஃப்ளோ மாதிரி நம்ம பாட்டுக்கு படிப்போம், படிச்சுட்டு லைவில் வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லாரும் நீ பாட்டுக்கு படிச்சுட்டு வான்னு சொல்லுங்க, ஆனால் என்னத்தையே படிக்கணும் நீ சொல்லாமல் நாங்கள் எங்கே போட்டு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அது நியாயமான கேள்வியும் கூட. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த பேப்பர் எடுத்து கூட ஒருக்க பார்த்தேன், எந்தெந்த லெசன்ஸ் வந்து என்னால் நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அதில் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அதன்படி நான் வந்து படிக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 21 லெசன்ஸையும் வந்து எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னால் எந்த லெசன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ சொல்ல போகிற லெசன்ஸ் தான் நீங்களும் படிக்கணும் அப்படின்னு இல்லை பார்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் படிக்கலாம். ஆனால் நான் வந்து என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சொல்ல போகிற லெசன்ஸ் எல்லாமே நானே படித்து முடிப்பேனான்னு தெரியல பார்த்துக்கோங்க. நிறைய லெசன் தான், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முடிக்க ட்ரை பண்ணுவேன். அந்த லெசன்ஸ்லேருந்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன் பார்த்துக்கோங்க லைவில். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் லைவில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னென்ன லெசன்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லியே பார்த்துக்கோங்க. இந்த 21 லெசனில் பார்த்தீங்கன்னா, நான் எந்தெந்த லெசன்ஸ் வந்து நாளைக்கு படிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இதை தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் எதை வேணாலும் படிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதாவது நாளைக்கு லைவில் வந்து நான் இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ நான் எந்தெந்த லெசன் அப்படின்னு வந்து உங்களுக்கு இப்போ மென்ஷன் பண்ணுறேன். இந்த லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பொடியாக தெரியும். நான் சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது. அதனால் நான் வந்து இதில் எழுதி காமிக்கேன் உங்களுக்கு இந்த போர்டில் எந்தெந்த லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டார்கெட் 1ல் கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு 2 லெசன் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலை நாளைக்கு. ஏன்னா அது வந்து பாலிட்டியில் 11th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அது லேட்டராக படிச்சுக்கலாம். எதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியான லெசன், எனக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 லெசன் நான் படிக்கலை. அதுவே சொன்ன மாதிரி 3rd-லேருந்து 8th வரைக்கும் நான் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த டார்கெட் 1ல் 3லேருந்து 8 வரைக்கும் படிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th-லேருந்து 15 வரைக்கும் 11 to 15 இருக்கிற லெசன் வந்து நான் படிக்க போகிறேன். ஸோ 3லேருந்து 8 வரைக்கும் 11லேருந்து 15 வரைக்கும் நான் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன லெசன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி இதில் பார்க்க பொடியாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிடிஎஃப் இல்லாதவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு நான் படிக்க போகிறத. ஸோ 3rd-ல் அவங்க என்ன லெசன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிறது ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து 6th லெசன் அதாவது 6th லெசன் எது அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அந்த லெசன் பார்த்துக்கோங்க. ஸோ 10th-ல் 6th, அதே 10th-ல் வந்து 10th லெசன், இதுவுமே ஹிஸ்ட்ரி தான். 10th-ல் 10th லெசன் எது அப்படின்னா, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே 10th-ல் 9th லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அந்த லெசன். ஸோ 10th-ல் வந்து 6, 9, 10 இந்த 3 லெசனுமே வந்து நாளைக்கு நான் படிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 7th எது கொடுத்துருக்காங்கன்னா, பாலிட்டி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லிங்க. 10th, 6th, 12th, 7th, 8th இது எல்லாமே என்னென்ன லெசன்ஸ் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கே தெரியும். 10th-ல் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அந்த லெசன். நெக்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லெசன் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு, இது இந்திய அரசியல் அமைப்பு. நெக்ஸ்ட் மாநில அரசு லெசன். அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து நடுவண் அரசு, அந்த லெசனுமே வந்து 10th-ல் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து 10th-ல் படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு 6th பாலிட்டியில் எதெல்லாம் நான் நாளைக்கு படிக்க போகிறது 6th பாலிட்டியில் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த லெசன் படிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு அந்த லெசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th-ல் வந்து வேறு எதுவுமே கிடையாது, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதில் கிடையாது. 12th-ல் பார்த்தீங்கன்னா அதே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக படித்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th-ல் நான் எது படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் லெசன் வந்து எதில் இருக்குன்னா 7th-ல் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 8th-ல் பார்த்தீங்கன்னா 8th-லையுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லெசன், அதாவது மாநில அரசு லெசன் வந்து பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாலிட்டியில் வந்து இவ்வளோ லெசன் நான் கூட ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாலிட்டியில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நடுவண் அரசு, இந்த 3 லெசன். 6th-ல் பார்த்தீங்கன்னா சேம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு லெசன். 12th-லையும் இந்திய அரசியலமைப்பு லெசன். 7th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு லெசன். 8th பாலிட்டிலையும் மாநில அரசு லெசன். ஸோ இவ்வளவும் நான் பாலிட்டியில் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து 10th-ல் 6th, 10th, 9th சொல்லியிருக்கேன். இன்னும் இருக்குது, நான் சொல்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு.
இது இவ்வளவுமே வந்து 3rd to 8th வரைக்கும் இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எந்தெந்த லெசன் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11th 15 வரைக்கும் என்னென்ன லெசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். 11 சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த லெசன் எல்லாமே. நெக்ஸ்ட் 11th 15 வரைக்கும் உள்ள லெசன்ஸ் எது அப்படின்னு நான் வந்து இதை எரேஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்றேன். ஸோ 11th 15 எது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 11th 15 என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் ஹிஸ்ட்ரியில் தான் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில், அதாவது வரலாறில் 10th எந்த லெசன் கொடுத்துருக்காங்கன்னா 5th லெசன். எது 5th லெசன் எது அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அந்த லெசன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 10th 8th லெசன் தேசியம் காந்திய காலகட்டம், அந்த லெசன் 8th வந்து தேசியம் காந்திய காலகட்டம் லெசன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th தான் 10th வந்து 7th லெசன் எது அப்படின்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், அந்த லெசன். ஸோ இந்த 3 லெசன் பார்த்துட்டிங்களா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் வரலாறு தான் பார்த்துக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும், 9th இருக்கும், நெக்ஸ்ட் 11th இருக்கும். ஸோ இந்த 3மே வந்து நாளை படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு குப்தாஸ், குப்தர்கள் உங்களுக்கு தெரியும். குப்தர்களும் வந்து 6th இருக்கும், 11th இருக்கும். ஸோ இது இவ்வளவுமே வந்து அதாவது 3 to 8 வரைக்கும் 11 to 15 வரைக்கும் உள்ள லெசன் வந்து நான் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது நான் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்குது. இருந்தாலுமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் பார்த்துக்கோங்க. இதில் நான் இப்போ சொன்ன எல்லா லெசனுமே நாளைக்கு நான் படிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் முயற்சி பண்ண போகிறேன். அதாவது 8 மணி வரைக்கும் நான் வந்து படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். 8 PM வரைக்கும் நான் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி நான் படிப்பேனா மாட்டேனான்லாம் எனக்கு தெரியலை. அதாவது முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் படிப்பேன் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நான் படிக்கலைனாலும், ஏன்னா இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இவ்வளோ என்னால் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் 8 மணி வரைக்கும் தான், 8 PM வரைக்கும் தான் நான் படிப்பேன். அதுக்கு மேலே வந்து நான் லைவ் வந்துடுவேன். ஸோ 8 PM வரைக்கும் நான் படிக்க போகிற லெசன்ஸ் இதெல்லாம் தான். ஆனால் இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. அது நம்ம லைவில் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் தெரியும். அது லைவில் நான் உங்கள்கிட்ட சொல்லிங்க எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் படிக்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நாளைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது இந்த லெசன் எல்லாமே தான். இதெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்களுமே படிச்சுட்டு வாங்க. ஸோ நான் இதெல்லாம் தான் படிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து நாளைக்கு லைவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் படிச்சிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.